9ஆம் தலைமுறை ஜோதிடர் கோபால ஐயாவுக்கு வணக்கங்கள். வணக்கம் மணிகண்டன். வணக்கம் ஐயா. நல்லா இருக்கிறீங்களா? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறேன். சிறப்புங்க ஐயா. ஐயா, நீங்க நம்ம பார்க்கக்கூடிய ராசி விருச்சக ராசி. கிட்டத்தட்ட இந்த 92 நாட்கள்ல கோச்சார ரீதியாக எப்படிலாம் பலன் எடுக்கலாம், எப்படி இருக்கு இவங்களுக்கு பிளான்ஸ் எல்லாம் எப்படி கரெக்டாக அமைஞ்சிருக்கா, இல்லை ஏதோ பிரச்சனைகள் ஏதாவது வருமா, இதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க ஐயா. அதாவது நம்ம இந்த 92 நாட்கள் பலன் ஒவ்வொரு ராசிக்கும் சொல்லிட்டு இருக்கிறோம். அந்த வரிசையில் விருச்சக ராசி. அப்போ அதற்கு பலன் சொல்கிறதுக்கு முன்னாண்ட என்னை வாழ வைக்கும் ஸ்ரீ அம்பிகை ஜோதிடத்திற்கும் என்னுடைய நேயர்களுக்கும் என்னுடைய வாடிக்கையாளர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை சொல்லிக்கிறேன். இப்போ விருச்சக ராசி. விருச்சக ராசிக்கு ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து அக்டோபர் மாதம் 31ஆம் தேதி வரை 92 நாட்கள் பலன் நம்ம சொல்கிறோம். அப்போ இதற்கு முன்னாண்ட அவங்களுடைய ராசிநாதன் தான் ஸ்ட்ராங்காக இருக்கணும். அப்போ அந்த ராசிநாதன் எங்கே இருக்கிறாங்க அதை பார்க்கணும். அது போக குரு பகவான் எப்படி இருக்கிறாங்க, சனி பகவான் எப்படி இருக்கிறாங்க, ராகு பகவான் எப்படி இருக்கிறாங்க, இந்த கேது பகவான் எப்படி இருக்கிறாங்க, இதையும் நாம் ஒரு கிளான்ஸ் பார்த்துக்கணும். அப்படி பார்க்கும்போது இவங்களுடைய ராசிநாதன் செப்டம்பர் மாதம் 13ஆம் தேதி துலாமில் அவங்க ராசிநாதன் இருக்கிறாங்க. அப்போ ராசிநாதன் 12ஆம் இடத்துல இருக்கிறாங்க. அந்த 12ஆம் இடத்துல சுக்கிரனும் ஆட்சியாக இருக்கிறாங்க. அப்போ ஆட்சி பெற்ற சுக்கிரனுடைய வீட்டில் செவ்வாய். அப்போ அந்த 12ஆம் இடம் நல்ல வலுவாயிருது. அப்போ அந்த 12ஆம் இடம் என்பது என்ன? அயன சயன போகஸ்தானம். அப்போ பார்த்தீங்கன்னா விருச்சக ராசிக்காரங்களுக்கு அந்த இல்லற வாழ்க்கை கண்டிப்பாக நல்லா இருக்கும். அது போக கணவன் மனைவிக்குள்ள அந்த ஒற்றுமை, அந்த சந்தோஷங்கள், மன திருப்தி வளர்வதற்குண்டான வாய்ப்புகள் நல்லா இருக்குது. அப்போ அந்த குடும்பத்திலேயே ஒரு சந்தோஷம் பிறக்கும். அந்த குடும்பத்தில் சுபகாரியங்களும் பண்ணலாம். அதற்குண்டான வாய்ப்புகள் இந்த பீரியடில் நல்லா இருக்குது. இது போக அவங்க வெளிநாடு போவதற்குண்டான பிளான் பண்ணி இருந்தாலும், இல்லை வெளிநாட்டுக்கு தொழில் விஷயமாக போகிறதாக இருந்தாலும், இல்லை தொழில் செஞ்சுட்டு இருந்தாலும் இந்த பீரியடில் போய் தாராளமாக விருச்சக ராசிக்காரங்க ஒரு நாடு விட்டு ஒரு நாடு போகலாம். அங்கேயுமே போய் தொழில் பண்ணலாம், வேலைக்கும் போகலாம், படிக்கிறதுக்கும் போகலாம். இதற்குண்டான வாய்ப்புகள் இந்த பீரியடில் நல்லா இருக்குது. அதுபோக அக்டோபர் மாதம் 9ஆம் தேதி அந்த விருச்சக ராசிக்கே செவ்வாய் பகவான் வர்றாங்க. அப்போ தன்னுடைய ராசிநாதன் தன்னுடைய ராசிக்கே வருவது யோகம். அப்படி 7ஆம் பார்வையாக சுக்கிரனுடைய வீட்டையே பார்க்குறாங்க. அப்போ அந்த 7ஆம் பார்வையாக அந்த சுக்கிரனுடைய வீட்டை அந்த செவ்வாய் பகவான் பார்க்கும்போது நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா கலஸ்திர காரகன் அப்படிங்கிறது சுக்கிரன். அப்போ அந்த கலஸ்திர ஸ்தானத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ அந்த சுக்கிரன் ஆகப்பட்டது எப்படி இருக்கிறார் அப்படின்னா, அந்த கலஸ்திர ஸ்தானத்தில் இருந்து அதுவும் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 7ஆம் இடத்துல இப்போ 6ஆம் இடத்துல அந்த சுக்கிரன் இருக்கிறாங்க. அப்போ சுக்கிரன் தன்னுடைய சொந்த வீட்டில் இருக்கிறதுனால செவ்வாயுடைய பார்வையும் படுறதுனால இப்போ விருச்சக ராசிக்காரர்கள் சுபகாரியங்கள் செய்யலாம். இப்போ ஒரு ஜாதகத்தில் சுக்கிரன் நல்லா இருக்கணும், செவ்வாய் நல்லா இருக்கணும், குரு நல்லா இருக்கணும். அப்போ இவங்களுக்கு சுக்கிரன் நல்லா இருக்கிறாங்க, இப்போ செவ்வாயும் தன்னுடைய ராசிக்கு வந்துட்டாங்க, குரு பகவானும் இவங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்தில் உச்ச பலம் பெற்று அட்டகாசமா இருக்கிறாரு. அது மட்டுமல்ல, உச்ச பலம் பெற்று 5ஆம் பார்வையாக விருச்சக ராசியவே பார்க்கிறாரு அந்த குரு பகவான். அட்டகாசமான டைம் இது. பார்த்தீங்கன்னா விருச்சக ராசிக்காரர்களே எதிர்பார்க்காத ஒரு அற்புதமான நேரம். சிறப்புங்க. இப்போ ராசியவே குரு பகவான் பார்க்கறதுனால இவங்களுக்கு ஒரு தெளிவு பிறக்குமா? கண்டிப்பாக ஒரு ராசியை சுபகிரகமான ஒரு கிரகமாகப்பட்ட ராசியை பார்க்கும்போது அந்த சஞ்சலங்கள், மனக்குழப்பங்கள் அதெல்லாமே மாறி ஒரு தெளிவு, ஒரு முடிவெடுக்கிறதுல குழப்பமா இருக்கிறாங்க வச்சுக்கோங்களேன், அதில் ஒரு தெளிவு பிறக்கும். அதான் எது தப்பு எது கரெக்ட் அப்படிங்கிறது. அப்போ ஒரு தெளிவு வரும். அப்போ இந்த பீரியட்ல அவங்க எந்த முடிவு எடுத்தாலும் அந்த முடிவு சக்சஸாக இருக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா இப்போ குழப்பத்தில் இருந்து ஒரு நல்ல பொசிஷனுக்கு வந்துடுவாங்க. அந்த குழப்பமே இல்லாத
ஒரு விருச்சக ராசி இப்போ. ம். அப்போ இப்போ வந்து செவ்வாய் பகவானும் அங்கே ஆட்சியா இருக்கிறாங்க. அப்போ வந்து இப்போ இந்த விருச்சக ராசிக்காரங்க கொஞ்சம் வேகமா இருப்பாங்க. ம். ஆனா அந்த குரு பார்க்கறதுனால அந்த வேகத்தையுமே குறைச்சு நிதானத்தை கொடுத்து இவங்க எடுக்கக்கூடிய முடிவால் இவங்களுக்கு ஆதாயத்தையும் கொடுக்கும். ம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த பீரியட்ல விருச்சிக ராசிக்காரங்க அட்டகாசமான முடிவு எடுப்பாங்க. அது போக இந்த பீரியட்ல குடும்பத்துல வந்து சுபகாரியங்கள், திருமணங்கள், தடைப்பட்ட திருமணங்கள் இப்ப நடக்கும். சிறப்புங்க ஐயா. ஐயா அதே மாதிரி இவங்களோட தாயாருக்கு இருந்த உடல்நிலை பிரச்சனை எல்லாம் சீராகுமா? அதே சமயத்துல பார்த்தீங்கன்னா இவங்களுடைய ராசி விருச்சிக ராசி. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்தை அந்த குரு பார்க்குறாரு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த தாய்க்கு இருக்கக்கூடிய உடல்நிலை, உடலில் பிணிப்பெடிகளோ இல்லை கருத்து வேறுபாடுகளோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா தாய்க்கும் இவங்களுக்கும் மனஸ்தாபங்களோ எது இருந்தாலும் இப்போ தீரும். ம். அப்போ தாயும் இவங்களும் ஒரு நல்ல ஒரு மனமாற்றத்தோடு ஒரு சந்தோஷத்தோடு கண்டிப்பாக இருக்கலாம். ஏன்னா அங்க ராகுவர் இருக்காரு இப்போ 4ஆம் இடத்துல. அதனால ஏதாவது இப்போ குருவின் பார்வை இல்லை. ஸோ அப்படி இருக்கும்போது ஏதாவது பிரச்சனைகள் ஏதாவது நிகழுமா? அதாவது ராகு யாருடைய வீட்டில் இருக்கிறாரு? கும்பத்தில் இருக்கிறாரு. அந்த வீட்டுடைய அதிபதி யாரு? சனி பகவான். அந்த சனி பகவான் இப்போ எங்க இருக்கிறாங்க? மீனத்துல. குருடைய வீட்டில். அந்த குரு வீட்டில் இருக்கக்கூடிய சனி பகவானை கடகராசியிலிருந்து குரு பகவான் உச்சம் பெற்று 9ஆம் பார்வையாக அந்த சனி பகவானை பார்த்துடுறாங்க. ம். அதனால தான் இப்போ வந்து ராகுக்கு தோஷத்தை செய்ய வேண்டிய ராகு யோகத்தை செய்வார். அப்போ இந்த ராகுவால் இப்போ விருச்சக ராசிக்காரங்க கண்டிப்பாக தாய்க்கும் மகனுக்கும் இல்லை வந்து மகளுக்கும் கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் இப்போ தீரும். தாய்க்கு உடல் நல பிணிப்பீடைகள் இருந்தாலும் இப்போ தீரும். அது போக விருச்சக ராசிக்காரங்க இந்த 3 மாசத்துக்குள்ள ஏதாவது ஒரு கிரயமாவது கண்டிப்பா பண்ணுவாங்க. இந்த வண்டி வாகன யோகம் இருக்குங்களா? கண்டிப்பா இருக்குங்க. அது போக வந்து பழைய வண்டியை கொடுத்துட்டு புது வண்டி வாங்கலாம். அது காராக இருந்தாலும் பைக்காக இருந்தாலும். இப்போ இந்த 3 மாச பலன் மட்டும் இல்லை, அவங்களுக்கு இந்த 11 மாசத்துக்கும் பலன் சூப்பரா இருக்குது. சிறப்பு சிறப்புங்க ஐயா. ஆரோக்கியம் எப்படிங்க இருக்கு? ஆரோக்கியம் அப்படிங்கிறது இது நாள் வரைக்கும் அந்த ஆரோக்கியத்தில் ஆணுக்காகட்டும் பெண்ணுக்காகட்டும் கொஞ்சம் வைத்தியம் எல்லாம் பார்த்துட்டு இருந்தாங்க. இவங்க வைத்தியம் பார்த்து கொஞ்சம் கடனும் பட்டாங்க, கொஞ்சம் கஷ்டமும் பட்டாங்க. இந்த பீரியட்ல அந்த வைத்தியம் பார்த்தாலும் அந்த வைத்தியம் பலிக்கும், குணமாவாங்க, இவங்க கடனும் கட்டுவாங்க. இப்போ இவங்களுடைய வளர்ச்சியும் அடுத்தவங்களுடைய கண் பார்வைக்கு தெரியக்கூடிய அளவுக்கு ஒரு திடீர்னு வளர்ச்சி நல்லா இருக்கும். அதற்கு தகுந்த மாதிரியே 5ஆம் இடத்தை குரு பார்க்குறாங்க, 9ஆம் இடத்துல குரு இருக்கிறாங்க, இவங்க ராசியவே பார்க்குறாங்க. அது போக 10ஆம் இடத்துல இவங்களுக்கு கேது இருக்கிறாங்க. அப்போ அந்த 10ஆம் இடத்துல கேது இருக்கும்போது 10ஆம் இடத்துல ஒரு பாவியாவது இருக்கும்னு சொல்லுவாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அப்போ தான் அந்த தொழில் விஸ்வரூபம் எடுக்கும். அப்போ அங்கே வந்து சூரிய பகவானும் ஆகஸ்ட் மாதத்துல ஆட்சியா இருக்கிறாங்க. அப்போ இதனால தொழில் வளரும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவங்க எந்த தொழிலை நினைத்தாலும் அதை செய்யலாம். ஆனால் வந்து இவங்க நம்பக்கூடாதவங்க யாருன்னா இவங்களுடைய ரிலேஷனை கண்டிப்பாக நம்பக்கூடாது, இவங்க நட்பு வட்டாரத்தை நம்பக்கூடாது. இப்படி நம்பாமல் இருந்தால் இவங்களுக்கு எந்த ஒரு பாதகமும் இல்லாமல் இவங்க வாழ்க்கையில ஜெயிச்சுட்டே போயிட்டு இருக்கலாம். சிறப்பு. கடன் சார்ந்த விஷயங்கள் எப்படிங்க? அரைச்சிருவாங்களா? விருச்சக ராசிக்காரங்களுக்கு கடன் இன்னைக்கு வரைக்கும் 70% விருச்சக ராசிக்காரங்களுக்கு கடன் பட்டுதான் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அந்த கடனை இந்த 5 வருட காலமாகவே முயற்சி பண்ணி அடைக்கவே முடியல. என்னடா பண்றது, நம்ம கடனையே அடைக்க முடியலையே, எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் இந்த கடனை அடைக்க முடியலையே அப்படின்னு வேதனைப்பட்டு இருக்கக்கூடிய விருச்சக ராசிக்காரங்களுக்கு குரு பகவான் 12 வருடம் கழித்து உச்சமாகி அந்த உச்ச குரு இவங்க ராசியவே பார்க்குறாங்க. இந்த பீரியட்ல கண்டிப்பாக இவங்களுடைய கடன் எவ்வளவு இருந்தாலும் அதை கட்டுவதற்குண்டான வாய்ப்பு கண்டிப்பாக கிடைக்கும். அது போக இவங்களுக்கு வந்து இப்போ குரு பார்வை நல்லா இருக்குதுங்களா, அது போக அந்த சனி பகவானையும் குரு பார்த்துட்டாருங்களா, இந்த கேது பகவானும் நல்லா இருக்கிறாங்களா, ராகு இருக்கக்கூடிய ஸ்தானாதிபதியை சனி பகவானையும் குரு பார்த்துட்டாருங்களா, அப்போ எல்லாமே ஒரு சேர நல்லா இருக்குது. ஆனால் இவங்களுடைய ஜாதகத்திலையும் நடக்கக்கூடிய தசா புத்திகள் இவங்களுக்கு சாதகமாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இவங்க படப்படப்படன்னு மேலே வந்துடுவாங்க.
சிறப்பு. அதே சமயத்தில் இவங்க ஜாதகத்தில் கொஞ்சம் டைம் கெட்டு போயிருந்தாலும் இந்த கோச்சார பலன் 30% நல்லா இருக்கும். அருமை ஐயா. இப்போ பார்த்தீங்கன்னா 9ஆம் இடத்துல உச்சமாக இருக்காரு. ஸோ இந்த காலகட்டத்தில் குலதெய்வத்தின் அருள் கிடைக்குமா? குலதெய்வத்தின் அருள் கண்டிப்பாக இந்த பீரியடில் கிடைக்கும். குலதெய்வம் எதுனே தெரியாதவங்களுக்கு இப்போ அந்த குலதெய்வம் தெரியக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதுபோக இந்த 9ஆம் இடத்துல குரு பகவான் உச்சமாக இருக்கிறதுனால விருச்சக ராசியில் பிறந்த பெண்ணுக்கோ ஆணுக்கோ மறுமணம், மறு வாழ்க்கை, அதை பற்றிய எண்ணமே இல்லாமல் இருப்பாங்க. இந்த குரு உச்சமாகி அந்த ராசியே பார்க்கறதுனால அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பிற்காலத்துக்கு நமக்கு துணை தேவை. அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும். இப்போ பார்த்தீங்கன்னா பெற்றவங்க சொல்கிறாங்க, மற்றவங்க சொல்கிறாங்க நம்மளை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி, நம்மளும் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் இப்போ வரும். அப்போ அவங்களுக்கு மறுமணம் அமைவதற்குண்டான வாய்ப்புகளும் நல்லா இருக்குது. குழந்தை பேர் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் அட்டகாசமாக இருக்குது விருச்சிக ராசிக்காரங்களுக்கு. ஏன்னா 5ஆம் இடத்தை குழந்தை பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய கிரகமே குரு பகவான். அந்த குரு பகவானை 5ஆம் இடத்தை பார்க்குறாங்க. சிறப்பு. அப்போ குழந்தை பாக்கியம் கண்டிப்பாக, குழந்தை பாக்கியம் யாராருக்கு தடங்கல் பட்டுச்சோ அவங்க எல்லாத்துக்குமே அந்த குழந்தை பாக்கியம் கண்டிப்பாக கிடைக்கும். இது போக திருமண வாய்ப்புகள் விருச்சிக ராசியில் பிறந்த ஆண் பெண்ணுக்கு, இப்போ திருமண வயசில் இருக்கிறவங்களுக்கும், ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்களுக்கும், ஒன்றா படித்தோம், ஒன்றாவே பார்த்தீங்கன்னா நாங்கள் டிகிரி முடித்தோம், ஒன்றாவே இப்போ வேலைக்கு போயிட்டுருக்குறோம், அப்போ நாங்கள் 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலான்ட்டு இருக்கிறோம் அப்படின்னு பெற்றவங்கிட்ட சொல்லக்கூடிய வாய்ப்புகள் இப்போ உருவாகும். அப்படி சொன்னாலும் அவங்களுக்கு அந்த வாழ்க்கைங்கிறது கண்டிப்பாக நடக்கும். சிறப்புங்க. இவங்க எந்த விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கும்? இப்போ யாருக்காவது ஒருத்தருக்கு கடன் கொடுப்பது, ஏன்னா விருச்சக ராசிக்காரங்களுக்கு எல்லாத்து மேலேயுமே நல்ல எண்ணம். அண்ணன் தம்பி, அக்கா தங்கச்சியோ, அப்பா அம்மா, அந்த குடும்பத்தையே எடுத்து நடத்தக்கூடியவங்க விருச்சக ராசிக்காரங்க. இப்போ இவங்களை பார்த்தீங்கன்னா ஒரு 10 ரூபா கொடுன்னு கேட்டால் இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க. முடிஞ்ச வரைக்கும் கொடுக்கறதுக்கு தான் பார்ப்பாங்க. அது மாதிரி இப்போ அவங்க பார்த்தீங்கன்னா அதிகமாக கொடுக்காமல் கொஞ்சம் யோசனை பண்ணி தான் பிழைப்பதற்கு என்ன வழியோ அதை பார்த்துக்கிட்டு அப்புறம் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அதிகமாக யாரையும் நம்ப வேண்டாம். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா அதிகமாக உதவி செய்யக்கூடிய எண்ணங்கள் கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு, உதவி செய்யுங்க வேணும்னு சொல்ல வரல, கொஞ்சம் லிமிட்டாக செய்யுங்க அப்படிங்கிற. ரொம்ப அழகாக இருப்போம் சொன்னீங்க. மீண்டும் அடுத்த காலையில் சந்திக்கலாங்க. ரொம்ப நன்றிங்க மணிகண்டன். நன்றிங்க.